ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 20 பிப்ரவரி 2026. बाबा नमक इन्हें पुरी विक्रारे। संगठित रूप में आप ब्राह्मण बच्चों की आपस के संपर्क की भाषा अव्यक्त भाव की होनी चाहिए. பாபா சொல்றாரு, ஒரு குழுவினுடைய ரூபத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தொடர்பில் வரும்பொழுது நம்ம பேசக்கூடிய விதம் அது கூட எப்படி இருக்கணுமா, பார்க்கறதுக்கு ஒரு அவ்யக்தம் ரூபத்தில் இருக்கணும். அதில் அவ்வளோ ஒரு ஆன்மீகத்தன்மை தெய்வீகத்தன்மை இருக்கணும். जैसे फरिश्ते अथवा आत्माएं आत्माओं से बोल रही है. நான் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவோட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஃபரிஷ்தா இன்னொரு ஃபரிஷ்தாவோட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எப்படி இருக்கும்? கத்தி கத்தி பேச மாட்டோம், சத்தமாக பேச மாட்டோம். அதில் ஒரு रूहानियत ஒரு அழகு இருக்கும் இல்லையா? इसके लिए किसी की सुनी हुई गलती को संकल्प में भी न स्वीकार करना और न कराना. ஆனால் நமக்கு பிறர் மீது இருக்கக்கூடிய பாவனை என்னவாக இருக்கணும்? அந்த பாவனை உயர்ந்ததாக இருக்கும் பொழுது தானாகவே அந்த ஒரு அவ்யக்த நிலை வருது. அதனால் ஒருவேளை யாருடைய குறைகளையாவது நீங்கள் கேட்க நேர்ந்தால், இவங்களை பற்றி யாரோ உங்ககிட்ட சொன்னாங்க, ஆனால் அதை கேட்டும் கேட்காம இருந்துடுங்க, மனதில் சங்கல்ப அளவில் கொண்டு போயிடாதீங்க. அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்னேகம் மரியாதை மனசில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரங்கள் எப்படி இருக்கும்? अलौकिकमानदाह इरुक्कुम. ऐसी जब स्थिति हो तब ही बाप की जो शुभकामना है एकमत संगठन की वो प्रैक्टिकल में होंगी और आपके द्वारा बाप प्रत्यक्ष होगा. பாபா புரிய வைக்கிறாரு. ஆக எப்பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்திதி இருக்குமோ, யாருடைய குறைகளை நம்ம பெரிதாக மனதில் கொண்டு போகிறதில்ல, அதை பரப்புறதில்ல, வர்ணனை செய்கிறதில்ல. எப்பொழுது நீங்கள் அப்படி இருப்பீர்களோ அப்பொழுது பாபாவுடைய ஒரு சுப விருப்பம் என்ன? நான் குழந்தைங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒரு குழுவாக இருக்காங்க. இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆகும். ஏன்னா யாருடைய குறைகளை நம்ம மனசில் வச்சோன்னா அதை யோசிப்போம், அதை எங்கேயா தெரியாமல் சொல்லிடுவோம். அதன் அனுசாரம் சில நேரம் நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துடும். எனவே அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ள ஒத்துமையாக இருந்தீங்கன்னா பாபாவை பிரத்யக்ஷம் செய்யலாம். அதுக்காக இன்னைக்கு அவர் சொல்ல வர்றது, யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள், மனதில் வைத்து கொள்ளாதீர்கள். இன்னைக்கு தாரணைக்காக இதை நமக்கு பாபா புரிய வைக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.